ஹாய் guys, நம்ம தமிழ் வச்சுருக்க அட்டாக் அண்ட் டைட்டனில் சீசன் 4 எபிசோட் 25 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்னோட வீடு மைய பகுதியிலேயே மக்களோட சுத்தி இருந்துச்சு. ராத்திரியோ பகலோ எந்த பணமும் தராத சந்தோஷம் என்னோட ஃபைனஸ்ட் லிக்யூட் தரும். அதை பத்தி யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் கடந்து வந்த பாதை அப்படி. என் மனைவி, அவங்க குழந்தைங்க, அவங்களோட குழந்தைங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். ஜீனா புது கேரக்டரா? இங்க பாரு, நான் ஜீன் மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க. நான் உனக்காக வெளியே வெயிட் பண்றேன். நம்மளை யாரும் இங்க கூப்பிடல. விண்டோ கிட்டையும் யாரும் இல்ல. அங்க போகாத, அத பத்தி யோசிக்கவும் செய்யாத. இருக்க இடத்த விட்டு நகராத. உன்னோட கிணம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது நீ சம்பாதிச்சது. எங்கேயும் நகராம இங்கேயே இரு. அவன் லைஃப் இப்படிதான் இருக்குன்னு ஆசைப்பட்டிருப்பான் போல. ஹே ஜான், ஒரு வழியா வந்துட்டேன். அந்த நேரத்துல நான் பணத்துக்கு காரணம் மிகாசா தான். என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல, மன்னிச்சிட. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீங்க உண்மையிலேயே பிரமாதமா பண்ணிருக்கீங்க. லீவாய் உயிரோடு தான் இருக்கான். ஆனா இப்போதைக்கு அவன் நிலைமை சரியில்லை. அவனால இந்த நேரத்துக்கும் சண்டை போட முடியுமான்னு தெரியல. இங்க கேளுங்க, மார்லிஸோ சில ஃபோர்ஸஸ ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம கார்டைட்டனும் நம்ம கூட தான் இருக்கு. நம்ம ஏறனை எப்படி அதை தடுத்து நிறுத்த போறோம்? எல்லாரையும் கொல்றது மூலமா நமக்கு பதில் கிடைக்காது. நீங்க எதை வச்சு யோசிக்கிறீங்க அவனை ஸ்டாப் பண்ண முடியும்? அதுக்கு முதல்ல நம்ம கூட இணைச்சுக்க சில ஃபோர்ஸஸ் தேவை. அதுல முக்கியமான விஷயம் என்னவா இருக்கணும்னா நம்ம யார் கூட சேர போறோம்ன்றது. ஆனா இது எதையுமே என்னால செஞ்சு முடிக்க முடியாது. ஒருவேளை நீங்க இதுல இல்லாம இருந்தா, அது மட்டும் இல்ல, இந்த 9 பேரும் சொல்ல போனா நம்மளோட மிலிட்டரி கூட ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் சுப்பீரியர்ஸும் கிடையாது. உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்க முடியாது. நான் உங்ககிட்ட கேக்குறது எல்லாம் உதவி மட்டும்தான். நான் பண்றேன். எரன் ஏற்கனவே நிறைய பேரை கொண்டு இருக்கான். என்னால இப்படி உட்காந்துட்டு எரன் கொள்றத பாத்துட்டு இருக்க முடியாது. ஐலாண்ட்ல இருக்க நம்மள பாதுகாக்கிறதுக்காக தான் எரன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா இதை அப்படியே நான் தொடர விட மாட்டேன். மிகாசா, இங்க பாரு, ஒரு வழியா நம்ம எப்படியோ யாரை தடுத்து நிறுத்திட்டாலும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவன் எப்படியும் உயிரோடு தான் இருப்பான். அவனுக்கு கிடைச்ச பவர் ஆஃப் ஃபவுண்டர் இன்னும் 4 வருஷத்துக்கு இருந்தா இங்க நடக்க போறது என்னவா இருக்கும்? கண்ணுக்கு தெரியற தூரமான மான்ஸ்டர்ஸா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறத விட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். உடனே நம்ம இப்ப ஏரனை தடுக்கலனா நிச்சயமா ஏரன் இந்த ஐலாண்டை அழிக்கவும் தயங்க மாட்டான். அப்ப நீ இதையும் தெரிஞ்சுக்கோ. அந்த மார்லிஸோட நாம கை கோர்த்து சர்ப்ரைஸா அட்டாக் பண்றோம்னு வச்சுக்கோ. அப்புறம் ரம்லிங்க நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கணும். அதனாலதான் சொல்றேன், இந்த டைமை பயன்படுத்தி நாம சில ஆஃபர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஐலாண்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்ப நேரத்தை பயன்படுத்திக்கணும்னு சொல்ற. நீ என்ன உன்னோட மனசாட்சிய கொண்டுட்டியா? நீயும் அந்த வில்லி டைப்பர் மாதிரி தான் பேசுற. அப்படி பண்றதால இந்த உலகத்துக்கு என்ன ப்ரூஃப் பண்ண முடியும்? அது சரியில்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா இந்த கசப்பை இன்னும் கொஞ்ச நாள் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். இதை விட நல்ல வழி நமக்கு கிடைக்கும். நல்ல வழி? நீ சொல்ற அந்த நல்ல வழியில வாழ்றதுக்கு நம்ம எல்லாரும் செத்தே போகலாம். இந்த மாதிரி ஒரு டைம் நமக்கு திரும்பவும் கிடைக்காது. அதனாலதான் இந்த முடிவை நம்ம ஏறன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. உனக்கு ஜெனசைட் செஞ்ச தப்பெல்லாம் சரின்னு காட்டு. காரணம் தேட ஆரம்பிச்சுன்னா அமைதியா இருக்காது. என்ன மன்னிச்சுட. நான் என் குரலை உயர்த்தி பேசிருக்க கூடாது. உண்மையை சொல்லணும்னா நீ இந்த மாதிரி யோசிப்ப நான் நினைக்கல ஜான். நானும் ஏரனோட இந்த கனவுக்கு உறுதுணையா தான் இருந்திருக்கேன். ஆனா எப்போ அந்த 4 சுவரு உடைஞ்சதோ, இதுக்கப்புறமா அவன் கூட இருக்கிறது சரின்னு படல. நான் இந்த சண்டையோ விட்டு கொடுக்க தயாரா இல்ல. இழந்தது எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா நான் இப்பவும் நம்ம ஸ்கவுட்டுக்கு ஒரு கமாண்டர் தான். உயிரை தியாகம் பண்ண காம்ரேட்ஸ் இன்னும் நம்மள பாத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தர் ஆசையும் எங்க மக்கள் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான். காலங்கள் கடக்கும் போது இறந்தவங்களும் நம்ம நினைவை விட்டு போயிடுவாங்க. மனிதர்கள் அடுத்து நகர்ந்துடுவாங்க. எதுவும் ஞாபகம் இருக்காது. இந்த மொத்த உலகத்தையே எரிச்சு அது மூலமா இந்த ஐலாண்டுக்கு ஃப்ரீடம் கிடைக்கணுமா? அதுக்கப்புறம் எல்லாரும் நம்மள சுயநலவாதியை தான் பாப்பாங்க. அவனை தடுத்து நிறுத்த நம்ம கிட்ட இருக்க ஒரே வழி இதுதான். இது மட்டும்தான். ஹான்ஸ், நானும்
நம்ம ஸ்கவுட்ஸ்க்காக இதை பண்ணுங்க. மட்டும் நான் டைட்டனாகவே சரி, வரா. இது யாராவது எனக்கு கட் பண்ண உதவி செய்றீங்களா? இல்ல ரொம்ப நேரமா அமைதியாக இருக்கீங்களே. சாவ துச்சமா நினைச்சு உள்ளுக்குள்ள போராடின வீரர்கள் இப்ப ஏன் முன்னாடி நிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, உங்க மனசு எப்படி மாறுச்சு? ஏன்னா உங்க எல்லாருடைய பெரிய நம்பிக்கையே ஏகர் தான். அப்படி இருக்கும்போது ஏகர் எப்படி விட்டு கொடுத்தீங்க? உங்க ஐலாண்ட் டெவில்ஸ் இந்த உலகத்தையே வசமாக்க பாக்குறாங்க. இத தடுக்கிறதுக்கு நாங்க ஒருத்தரை ட்ரெயின் பண்ணோம். அன்னைக்கு ஹேரனும் ஜீக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு பேசிருக்க முடியும். ஆனா உதவி பண்றேன்னு கடைசி நேரத்துல எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. நான் இத பத்தி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் ஜெனரல். இவங்க எல்லாம் ஜெனசைட்ல பாதிக்கப்படுறது இவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் புரியாம உங்க டவுன்ல செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஒரு வழியா அங்க இருக்கிற நல்லவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்ட. என்ன உளறீங்க? நீங்க ரொம்ப சரியா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுதா? அப்படியெல்லாம் இல்ல. நீங்க உண்டு, உங்க மக்கள் உண்டு இருக்க வேண்டியது தானே. எதுக்கு எங்களை கேட்டவங்கள காமிச்சு நீங்க ஒரு டீம் ட்ரைன் பண்றீங்க? எங்களை கொல்றதுக்கா? அவங்களும் எங்க கூட சேர்ந்து சண்டை போட ட்ரைனிங் கொடுக்காம எங்க கூட சேர்ந்து அமைதியா வாழ ஏன் சொல்லி கொடுக்கல? ஏன்னா நீங்க வாழறதுக்கு ஒரு காரணம் தேவை. அந்த காரணத்துக்கு நாங்க தேவை. சரியாதான் சொல்ற. நீ பேசுறத கேட்கும் போது அது உண்மையும் தான் தோணுது. ஆனா அதை பண்ணணும்னு நினைச்சிருந்தா நீங்க எப்பயோ பண்ணிருக்கணும். இந்த உலகத்துல எப்பயோ நடந்த தவறுக்காக பழி வாங்குற படலமா ஃப்ரீடம் சொல்லி இப்ப அதை பண்ணிட்டு இருக்கீங்க. பெரிய அப்ப விஷயம் இவங்க என்ன தான். பண்ணாங்க? அப்படின்னா ஏரன் எங்களுக்காக நடத்துற இந்த போராட்டத்துக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அது உங்களோட முட்டாள்தனம். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்களும் உங்க கண்ணாடியை பாருங்க. புரியுது. ஹேரன் அவங்க அம்மாவை இழந்ததுக்காக இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான். எனக்கு தெரிஞ்சு பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தினால நண்பனா இருந்த மார்லியன்ஸ விரோதியா நினைச்சீங்களோ என்னவோ. நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத உண்மைன்னு நம்பி இப்ப பேசுறீங்களா? குழந்தை மாதிரி சண்டை போடாத. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. நல்லா யோசிச்சு பாரு. காரணமே இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சந்திச்சுக்கிட்டீங்க? ஐலாண்டுன்னு சொல்றது வெறும் காரணம் தான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஓகே, போதும் நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் கத்தி கத்தி நீங்க யாருன்றத ப்ரூவ் பண்றதுக்கு தான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க பாரு ஜான், இப்போதானே கமாண்டர் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகியிருக்காரு. போக போக நம்ம டெவில் இல்லைன்னு அவரை புரிஞ்சுப்பாரு. அவங்க பாரடைஸோட ஒண்ணு சேர்ந்து உலகத்தை காப்பாத்தினதுக்கு அப்புறம் இவ்ளோ நாள் நம்ம டெவில்னு நினைச்சவங்க சரிதான், நாம அதை தப்பா இருக்கோன்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கே இப்ப ஃபீல் நாம என்ன பண்ணியிருக்கணும். பண்ணணும்னா, அவர் நம்ம ஸ்கவுட்ஸோட இருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள்ல இந்த ஐலாண்ட் டெவில்ஸை விட்டு போகிறதுக்கு மனசு வரலன்னு அவரை சொல்ல வைக்கணும். சொல்லுங்க, அவனை கொல்றதுக்கு நீங்க மனசார ஒத்துக்கிறீங்களா? எரனை கொல்றதுக்கு நீங்க உண்மையிலேயே ரெடியா இருக்கீங்களா? இது ஒண்ணுதான் வழின்னு எனக்கு தோணல. வேற வழி யோசிக்கலாம். நீ இதத்தான் சொல்லுவ நான் நிச்சயம் எதிர்பார்த்தேன். அப்புறம் எதுக்காக அத பத்தி யோசிக்காம எங்க கூட வந்து சேர்ந்தீங்க? இது தொடர்ந்தா இதுக்கப்புறம் யாருமே இங்க இருக்க மாட்டாங்கங்கிற பயமா? அப்படின்னா நீங்க வேற வழியை யோசிச்சிருக்கலாமே. உண்மையா நாங்க ட்ரை பண்ணோம். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணி அதுக்கான பதில் கிடைக்கல. தெரியும், உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் நடந்துட்டு இருக்கிற வரலாறுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஆசைப்படுறான். நீங்க யார சூஸ் பண்ண போறீங்க? அவனையா இந்த உலகத்தையா? உங்களால அவனை எதிரியா பார்க்க முடியுமா? அததான் நான் நினைச்சேன். ரொம்ப நாள் இது நீடிச்சா உங்களால உங்களுடைய ஹோம்லேண்ட காப்பாற்ற முடியாது. வேற வழிதான் தேடணும். ஆனா நீங்க எரின கொல்றது மூலமா மார்லிஸ் மட்டும் சேவ் ஆக மாட்டாங்க, உங்க நண்பர்களும் காப்பாற்றப்படுவாங்க. அது உனக்கே தெரியும். பதில் சொல்லு மிகாசா, நான் சொன்னதுல தப்பு இருக்கா? உன்னால இதை செய்ய முடியாது. அவனை விட உனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை எனக்கு தெரியும். ஆனா ஒரு தடவை அவனுக்கு எதிர்த்து நின்னு பாரு. அவனை காப்பாத்த வழி இருந்தா நிச்சயமா அதை செய்வேன். லியன் ஹார்ட், நீ என்ன உணர்றன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது மிகாசா. நான் எரன் கூட சண்டை போட நினைக்கல. ஆனா இந்த உலகத்தை காப்பாத்த வேற வழி இல்ல.
நான் இதை செஞ்சே ஆகணும். ஏன்னா என் அப்பா ஒரு மார்லியன், அவரை சாக என்னால விட முடியாது. ஆனா உங்க உதவி இல்லாம என்னால அவரை காப்பாத்த முடியும்னு தோணல. உன்னால உறுதியா எரன் மனசை மாத்த முடிஞ்சா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எதிர்க்கணும்னு ஒரு நிலைமை வந்தா நீ சண்டை போட தயாரா இருக்கணும். ஓகே. சந்தேகம் தீர்ந்துடுச்சு. பாத்தீங்களா? சூப்பரா வந்திருக்கு. அடி எனக்கு பாவி. கொடுங்க. இப்ப நம்ம குதிரையும் ஓய்வு எடுத்துட்டு இருக்க. இன்னும் நம்ம போர்ட்டுக்கு போக 5 மணி நேரம் இருக்கு. கியோமிக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஹாசிமா பீட்டோட ஃப்ளையிங் போட் ஹார்பருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரம்பிளிங்கோட பிளானிங்கும் ஆரம்பிச்சிருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஃபவுண்டிங் டைட்டனை நெருங்க அவங்க தான் ஒரே வழின்னு தெரிஞ்சிருக்கணும். நான் அப்பவே நினைச்சேன் ஹசிமா பீட்டன் நிச்சயமா இதுக்கு பின்னாடி இருப்பான்னு எனக்கு தோணுச்சு. இப்ப நம்மளோட பிரச்சனையே ஃபவுண்டிங் டைட்டனோட ஃபவுண்டரை கண்டுபிடிக்கிறது தான். நம்ம கிட்ட இருக்கிற ஃபியூலை வச்சு அவன் கிட்ட நெருங்க முடியாது. ரைட். நாம எதுக்காக இவ்வளவு பக்கத்துல வச்சிருக்கோம் சொல்லு. அந்த ஹாரி நியகர் முதல்ல எங்க போவான்? எனக்கு அது தெரியாது. தெரிஞ்சாலும் அதை நான் எதுக்காக உங்களுக்கு சொல்லணும்? ஏன்னா அவனை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். இதுல அவன் அட்டாக் பிளான்ல உன்னுடைய பங்கு இருக்கு. அவன் முதல்ல எங்க போய் தாக்குவான்ற விஷயத்த நிச்சயமா உன்கிட்ட சொல்லியிருப்பான். ஆனா அத பத்தி நீ மூச்சு கூட விட மாட்ற. சரியா தானே சொல்றீங்க? உங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இதை கேட்கறேன். மார்லியன் வைனை குடிச்சு உங்களோட கார்ட்ஸ் இன்னும் எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க? உண்மை என்னன்னா சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கே அது தெரிய வரும். அது வேலைக்காகாது. ஏன்னா அவ உயிரிழவே இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாரும் மாலிஸ் கிட்ட இருந்து நம்ம ஹோம் டவுனை காப்பாத்துறாங்கன்னு தான் தோணுது. ஆமா இத சொல்லு, மாலிஸ் ஒயினை குடிச்சா நம்ம கண்ட்ரி விட்டு கண்ட்ரி தாவ முடியுமா? இந்த கேள்வி இப்ப அவசியமா? அதுக்கான பதில் முடியும். ஆனா அதுக்கு அவளும் மார்லியனோட பியூர் பிளட்டா இருக்கணும். மார்லியன் blood. கார்ட் நிச்சயமா லைப்ரரியாக்கு ரைட் போக மாட்டா. ஹெலனா, அதை விட பெரிய சர்ப்ரைஸ் உன்னோட பாஸ்ட பத்தி நான் சொல்லவா? நீ உண்மையான மார்லின்ஸ் ஃபேமிலியில பிறந்த ஒருத்தி. ஆனா உன் வாழ்க்கைய நீதான் வாழணுங்கிறதுக்காக அப்படியே மாறிட்ட. தான் யாருங்கிற உண்மையை யார்கிட்டயும் சொல்லல. மார்லிய பத்தி இல்யூஷன்ல இருந்த. இதை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும்னா, ராணி மாதிரி இந்த உலகத்தை காப்பாத்தணும்னு உன்னோட ஃபேண்டசி வேர்ல்டோட நீயும் வளர்ந்த. அதே நேரத்துல அந்த ஹிஸ்டரி புக்ஸையும் நீ ஆர்வமா படிக்க ஆரம்பிச்ச. அந்த பொய்க்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சதை நினைச்ச ஆச்சரியமா இருக்கு. உலகத்தை காப்பாத்தணும். இந்த வார்த்தை என்னை சுத்தி இருக்கிற மக்கள் அடிக்கடி என்கிட்ட சொல்ற விஷயம். நீயும் அதை தான் என்கிட்ட சொன்ன. இந்த மாதிரி இங்க யாரால யோசிக்க முடியும்? 100கணக்கான 1000கணக்கான அப்பாவி மக்களை காப்பாத்துறதுக்கும் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட வன்மங்கள் இருக்கக்கூடாதுன்னு எல்லார்கிட்டயும் இனிமையா சொல்லணும்னு நினைச்சேன். அது எல்லாத்தையும் நான் இதுக்காக தான் செஞ்சேங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு இப்ப நான் நம்புறேன். இதுக்கு ஒரே வழி, உங்க மனசுல இது ஆழமா பதிக்கணும். ரைனர் பிரவுன், அந்த கேட்டுக்கு முன்னாடி நின்று எல்லாரையும் தடுத்தது நீங்க தான். அங்க இருக்கிற இண்டியன்ஸ்ல எத்தனை பேர் பியூர் டைட்டன்ஸா மாறினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் ஆனி லியன் ஹார்ட், சர்வே ஸ்கவுட்ஸ்ல இருந்த நிறைய பேரை நீ கொண்டு இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை நீ போராடி ஜெயிக்கும் போது அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாரடைஸ்ல பெருமைக்குரிய நீங்க வன்முறையை தான் விரும்பினீங்க. அப்புறம் ஆர்மின் உன்னை பத்தி சொல்லணும்னா, நீ எங்களை எதிர்க்க வந்தப்ப மார்லிஸ் ஹார்பர்ல நீ ஏற்படுத்தின அழிவை மட்டும் மறந்துடாத. அந்த கப்பல்ல இருந்தது உன்னோட எதிரிகள் மட்டும் இல்ல, பல அப்பாவி மக்களும் இருந்திருக்காங்க. நான் ஒன்னும் உன்னை குத்தி காட்டல. ஒரு சோல்ஜரா உங்க மனசுல அமைதிக்கான எண்ணமே இல்ல. ஒவ்வொருத்தரும் உங்க நாட்டுக்காக ஹீரோ ஆகணும்னு தான் பாத்தீங்க. ஜானும் அப்படிதான். அந்த சின்ன பையன் ஃபால்கோ கார் டைட்டனை பாதுகாக்கிறதுக்காக முன்னாடி நின்னப்போ அவனை ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம உன்னோட தண்டர் ஸ்பியரை யூஸ் பண்ணி அவனை காயப்படுத்தின. அந்த கோவத்துலதான் குற்ற உணர்ச்சியோட நிக்கிறாளே இந்த சின்ன பொண்ணு, ஷாஷாவை கொன்ன கேபி. ஆனா உன் மேல எந்த தப்புமே இல்ல. ஏன்னா நானும் உன் இடத்துல இருந்திருக்கேன். நீங்க உங்க ஃபேமிலியை விட்டுட்டு எதுக்காக இந்த ட்ரைனிங் எடுத்தீங்க? எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? அது எல்லாம் உங்க மனசுல இவங்க விதைச்ச பழி வாங்குற எண்ணம் தான். சூப்பர் அட்டகாசமா இருக்கு ஹாஞ்சி.
கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கிக்குவா. ஓ வெக்கப்படாத, எவ்வளவு வேணாலும் வாங்கி குடி. இதுக்காக உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் எலனா. நீ ரொம்ப அழகா மத்தவங்களோட தவறுகளை காயப்படுத்தாத விதமா சொல்லி உன் சிஸ்டம்குள்ள வர வைக்க பாக்குற, சரியா? இது எல்லாத்தையும் நீ நடத்துற இன்வென்ஷனுக்காக நண்பர்களையே காவு கொடுக்க நினைக்கிறியே. இது உன் ஃபேண்டசில ஒரு பாட்டா? அந்த மாதிரி யோசிக்கிற தலையை வெட்டி எடுத்துட்டு அது எல்லாம் சரியா வரும். இது சுயநலம். இதுல அமைதி எங்க இருக்கு? கரெக்ட். அத சொல்ல மறந்துட்டேன். அவனோட இன்னொரு பேர் தெரியுமா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருப்ப, மறந்திருப்ப. ஆனா நான் மறக்கல, அவன் அவரோட ஃப்ரெண்டு தான். இப்ப ஞாபகம் வந்துருச்சா? மார்க்கோ. அதை சொல்ல போறான். இவன் பேரை கேட்டதும் இவனை பத்தி ஏதாவது சொல்லணும்னு உனக்கு தோணுதா அனி? இல்ல உனக்கு? போட்டு கொடுக்குறான். நீங்க ஏதாவது மனசு விட்டு பேசணும்னு நினைச்சா இங்க தாராளமா பேசலாம். இவன் ஏதோ இங்க பிரச்சனை பண்ணணும்னு பண்ற மாதிரி இது. கேஸை திருந்தது நான் தான். என்னாலதான் அவன் அந்த டைட்டன்ஸ் கிட்ட மாட்டினான். மார்க்கோ அது சாப்பிட்டது எதனாலதான்? நான் கொடுத்த ஆர்டர்னால தான் இவன் எல்லாத்தையும் பண்ணா. சண்டை தேவையில்லைன்னு நம்பினா எனக்கும் ரெத்தோல்டுக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒரு சீக்கிரட்டை மறைச்சு வச்சிருந்தான். அதை பார்த்த உடனே நாங்க பிரமிச்சு போயிட்டோம். அப்புறம் எல்லாரும் அமைதியா தான் இருந்தோம். அப்பதான் எதிர்பாராத விதமா அங்க ஒரு டைட்டன் வந்துச்சு. நாங்க நின்ன ரூஃப் அதை அட்டாக் பண்ணிச்சு. எல்லாரும் ஓடிட்டு இருந்தப்போ நான் அந்த ஹேனி கிட்ட அந்த ஓடியம் கீரை எடுக்க சொன்னேன். அதுக்காக தான் அவ அதை திருடினா. மார்க் வேகமா அந்த ரூஃப் டாப்ல இருந்து ஜம்ப் பண்றதுக்குள்ள அவனை டைட்டன் பிடிச்சிருச்சு. ஆமா அப்படிதான் இருந்துச்சு. ஓடிமீர் பிடிங்கிட்டு தானே அவன் நிக்க வச்சாங்க. தப்பிக்க முடியாம செத்தான். சாகறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னா உண்மை கொன்னதுல சொல்லவே இல்லையா? ஆமா, அவன் என்ன சொன்னா நான் கவனிச்சேன். நிச்சயமா அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லியிருப்பான். அவன் சொன்னதை நீங்க கேட்டு இருந்தா இங்க எல்லாரும் சண்டை போட்டிருப்பீங்க. அவனை அப்படியே சாக விட்டுருக்க மாட்டீங்க. நடந்து முடிஞ்சதை நம்மளால மாத்த முடியாது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்னுக்கிறதுக்கு பதிலா நாம இப்படி பண்ணலாம். இதோ இந்த மாதிரி அமைதியா உட்கார்ந்து பேசலாம். நிச்சயம் ஒரு மாற்றம் கிடைக்கும். அவன் அமைதியை இந்த கெடுக்க தான் மாதிரி அழகா சொல்லுகிறான். ஒரு கேம்ப் ஃபயர் போட்டுட்டு நம்மள எதிரியா நினைக்கிற மக்களோட இப்படி அமைதியா பேசினா போதும். மார்க்கோ டைட்டன் ஆகிறதுக்காக தான் ஒரே வழி நினைச்சேன். அந்த ஒரு காரணத்துக்காக அங்க நடந்த சிச்சுவேஷனையே மாத்தினேன். நான் நினைச்ச மாதிரியே அந்த டைட்டனோட ரேஞ்சுக்குள்ள மார்க் வேகமா போனான். அவனால டைட்டனா மாற முடியல. போதும் நிறுத்து ரைனர். இந்த விஷயத்தை சபையில பேசுறதுக்கு உன் மனசு கொஞ்சம் கூட உறுத்தல. என்ன மன்னிச்சிருங்க. நான் அதுக்கு தகுதியானவன் இல்ல. உன்னை வாய மூடுன்னு சொன்னேன். என்ன மன்னிச்சிரு. இதான் நினைச்சா நடக்குது. சொல்றல I'm sorry. நான் இங்க வந்து பாரடைஸ் எல்லாரையும் கொல்லணும்னு நினைச்சேன். அப்படிதான் உங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தோம். ஆனா நீங்க நல்லவங்க தான். நாங்க எல்டியன் எம்பரரை சேர்ந்த எல்லாரும் இறக்கம் இல்லாதவங்க நினைச்சிட்டு இருந்தோம். இங்க வந்து பார்த்த பிறகுதான் நான் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் டெவில்ஸ் கிட்ட இருந்து ஐலாண்டை காப்பாத்துறீங்கன்னு. இதுக்கப்புறம் என்னோட அம்மாவையும் அப்பாவையும் என்னோட நண்பர்கள் எல்லாரையும் பார்க்க போகும்போது எல்லாரையும் எழுந்திருப்பேன். அப்ப நான் எங்க போவேன்? என்ன மன்னிச்சிருங்க. உங்களை நிச்சயமா என்னால ஒத்துக்க வைக்க முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் என் ஃபேமிலியை நான் திரும்பவும் பார்க்க உங்களோட உதவி தேவை. ப்ளீஸ் ப்ளீஸ் நாங்க வீட்டுக்கு போக எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நான் உங்களுக்கு எஞ்சு கேட்டுக்கிறேன். எங்களுக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். நாங்க நிச்சயமா ரம்பிளிங்க நிறுத்த முயற்சி பண்ணுவோம். உங்களுக்கு எஞ்சு கேக்குறோம். நாங்க கெஞ்சி கேக்குறோம். நாங்க கெஞ்சு கேக்குறோம். நாங்க கெஞ்சி கேக்குறோம். நாங்க கெஞ்சு நாங்க கேக்குறோம். கெஞ்சி கேக்குறோம். என்ன விடுங்க. நீ எங்க போற ஜான்? ஹே,
நில்லு, நான் உனக்காக சூப் எடுத்து வச்சிருக்கேன். இவ ஒருத்தி. அவர் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அவரு நம்மள மன்னிக்கல. கேபி, ப்ளீஸ் வாய மூடுங்க. எழுந்துரு. நாம சீக்கிரம் கிளம்பணும். நீங்க உண்மையிலேயே எங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா? கண்டிப்பா வாங்க போலாம். இந்த பசங்களுக்காக மனசு மாறி நான் அடிச்ச அடியில மூளை குழம்பிடிச்சா ரைடர். எழுந்துரு. நாம அங்க போற வரைக்கும் மூஞ்சி வர நான் சகிச்சுக்கணும். கேபி, உன்னை உதச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு. உனக்கு ஒன்றும் ஆகல. உங்க சண்டையில நானே தானே வந்து விழுந்தேன். எனக்கு ஒன்றும் ஆகல. எனக்கு வெக்கமா இருக்கு. ரைனர், உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல, இப்ப நிம்மதியா இருக்கு. என்னை பத்தி கேட்க மாட்டியா? காட்டு வந்துகிட்டு இருக்கா. ஏத்துக்க, இது ஒரு பிரச்சனை. அந்த ஹார்பரை ஏகரிஸ்ட் எல்லாரும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. யாரையும் உள்ள விடல. ட்ரெயின் முன்னாடி ட்ரெயினான காட்ஸ் எல்லாரும் நிக்கிறாங்க. அந்த போர்ட்டை சுத்தி ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் நிக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் ஓடியம் கியர் இருக்கு. அவனேதான். ஓ, இவங்களையும் சூப்பராக எல்லாம் முன்னாடியே தெரியுது. இந்த எபிசோடில் இத்தனை நாள் நம்ம புலம்பிட்டு இருந்தோம் பாருங்க, அது எல்லாத்தையும் வச்சு இப்போ இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. நம்ம வந்து அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுக்கு இப்போ பழி வாங்குறியான்றது கேட்டது. அதே தான் ஜீனும் கேட்டான். அவர் வந்து நீங்களாம் டெவில்ஸ்னு இன்னும் அதே இதில் தான் பேசிகிட்டு இருக்காரு. டெவில்ஸ் தான் இவ்வளோ நடந்துமே ஹெல்ப் பண்ணுறேன்னு, இவ்வளோ மாற்றம் இங்கே இருக்குது, எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே அவருமே மாற்றம் இல்லாமல் பேசிகிட்டு இருந்தார். பட் ஜீன் அதை கரெக்டாக சொல்லி புரிய வச்சான். நீங்கள் அமிச்சதுனால தான் இந்த பிரச்சனை தொடங்கிச்சு. அவங்க அம்மாவை அப்படி பண்ணுறப்போ அப்போ அவன் பழி வாங்க பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தொடர்ந்து காரணம் நீங்கள் தான். அந்த ரைனர் ஆனி அவங்க எல்லாம் அமிச்சு இது பண்ணனால தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது, அவங்களால தான் சொன்னது. அது கொஞ்சம் அவருக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அமைதியானார். ஜீன் கூட பார்த்தீங்கன்னா ரெய்னரை அடிக்கும் போது அவன் அந்த அடியை வாங்கிக்கிட்டான், திரும்ப அடிக்கவே இல்லை. காரணம் வந்து நான் தப்பை பண்ணேன், அதனால நீ அடிக்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒன்று தப்பு பண்ணால் அது கில்ட் இருக்குது. ஸோ அந்த தப்புக்கான அடியையும் அவங்க வாங்கிறதுக்கு அக்செப்டபுளாக இருக்காங்க. இதுதான் நான் வேணும்னு சொன்னேன். இப்போது நம்ம எல்டியன்ஸ்க்கும் வந்து பின்னாடி நடந்தது தெரியாது, மறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அது ஒரு எக்ஸ்கியூஸாக நம்ம வச்சுக்கவே முடியாதுல்ல. இப்போது இந்த ஜென்ரேஷனில் கேபி வந்து மாறுறான். முன்னாடி இருந்து அவங்க எவ்வளோ கொடூரமாக இருந்தாலுமே இப்போ இருக்கிற இந்த பசங்க வந்து அது தப்புன்னா அதை மாற்றிக்கிறாங்க, இப்போ மாறி நிற்கிறாங்கல்ல. இதுதான் நம்ம எல்டியன்ஸ்கிட்டையும் நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த மக்களுக்கு மெமரிஸ் இல்லைனாலுமே எரனுக்கு எல்லாம் தெரியும்ல, அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவன் வந்து மக்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், இதுதான் விஷயம், இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லிடலாம். அதுவும் சொல்லலை. அதுவும் இல்லாமல் நம்ம தப்பு பண்ணாட்டையும் நம்மளுடைய குடும்பத்தில் இருந்தவங்க தானே தப்பு பண்ணாங்க. அப்போ அந்த கில்ட்டி நமக்கு வரணும் தான். அவங்க பண்ணாங்க, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்ல ஒதுங்கிக்கவே முடியாது. ஸோ அந்த புரிதல் தான் எனக்கு எல்டியன்ஸ்கிட்டையும் வேணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எலினா பண்ண வேலை. இப்போ இது எதுக்கு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இப்போ வெளியே விட்டான்றது எனக்கு தெரியல. இவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு எதனா ஆகட்டும், இல்லை அதை வச்சு என்ன பண்ணலாம் நினச்சாலா என்னன்னு தெரியல. அவர் பிளான் ஏதோ பண்ண மாதிரி இருந்தது. இவங்களுக்குள்ளே கலவரை ஏற்படுத்திட்டு எஸ்கேப் ஆக நினச்சாலா என்னன்றது புரியல. பட் இதில் டப்பிங் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தது. அதாவது எலினாவும் பார்த்தீங்கன்னா மார்லின் தான் அவரு மேலே அவனை பிடிச்சிருந்ததுனால அவளை மாற்றிக்கிட்டாடு. ஏன்னா அவன் எல்டியன் இல்லையா. ஸோ இந்த மார்லின் எல்டியன் இதே பிரச்சனை திரும்ப வருன்றதுனால வேற ஊருக்கு அடையாளத்தை மறைச்சி இது பண்ணியிருக்கா. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா மார்லின் தான் இது பண்ணியிருக்கா. பட் இந்த இடத்துல இப்போ எதுக்கும் இது எல்லா உண்மையும் எடுத்து இப்போ ஒருத்தர் பண்ண தப்பு எல்லாத்தையும் எடுத்து வெளியே விட்டான்ன்றது தெரியல. அது ஜீன் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா என்ன எல்லாத்தையும் குத்தி காட்டி என்ன பண்ண பார்க்குறியான்றது. பட் அதையும் மீறி கரெக்டாக மார்க்கோவை எடுத்தா பாருங்க. அந்த இடத்துல என்ன சொல்கிறது, அது நாங்களே சொன்னோம். இன்னும் இருந்தாலும் மார்க்கோவை அப்படி கொண்டு இருக்க வேணாம், நீங்களே உங்கள் கத்தியால் டக்குன்னு கொண்டு இருந்திருக்கலாம். அவனை அப்படி ஓடியம் கியரை பிச்சியா நிற்க வச்சு அந்த டைட்டனுக்கு வாயால் அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி அந்த உயிர் போகிறது வந்து என்னமோ
நரகத்துக்கு தண்டனை கொடுத்த மாதிரி இருந்தது. அப்படி அவனை கொண்டு இருக்க வேணாம், என்ன தான் ஒரு நண்பன் டக்குன்னு என்ன ஒன்று பண்ணியிருக்கலான் தான். பட் இவங்க வந்து அது எதிர்பாராமல் வந்துச்சு, நாங்களும் டக்குன்னு எங்களுக்கு என்ன பண்ண தெரியும் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் அது மன்னிக்க முடியும். என்ன நண்பன் இப்படி இருந்திருக்கான், நம்மளுக்கே அந்த ஃபீல் இருக்கும்போது ஜீன்லாம் அவன் நண்பன் கூட வளர்ந்தவன் அப்படின்றப்போ அவனுக்கு இந்த கோபம் வந்தது நியாயம்தான். பட் வந்து ஆஞ்சி வந்து இதெல்லாம் பாரு அமைதியாகிறீங்களா, இதுதான் வேணும் அப்படின்னா. பட் ட்ரெயினை திரும்ப திரும்ப அது சொல்லிகிட்டே இருக்கவே அது எமோஷனல் ஆகிடுச்சு, அதில் தான் வாங்கினது. பட் அவள் ஏதோ ஒரு பிளான் பண்ணால், பட் அது நடக்கலை. திரும்ப சமாதானமாகி ஜீனே திரும்ப வரேன்ட்டான். என்னன்னா எட்டி உதைக்கிறப்ப கரெக்டாக கேபி வந்து வாங்கிட்டான். அது அவனுக்கு உண்மை ஆயிடுச்சு, ஒரு குழந்தைய போய் உதச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மனசு மாற்றி இந்த 2 பேர், இந்த 2 பசங்க இருந்ததுனால இது வேறு மாதிரி போச்சு. சப்போஸ் இல்லைன்னா அது கலவரமாக இருக்கும். அந்த மூஞ்சிங்களுக்காக அமைதியாக இருந்துட்டான், ஓகேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அதேமாதிரி ஆனியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இறனை கொள்ளணும் அப்படின்ட்டான். அது எல்லாருமே வேறு வழி ட்ரை பண்ணலான்னா, வேறு வழினா என்ன வழி, இதான் வழி, என் குடும்பத்தை எல்லாத்தையும் காப்பாற்றினா இதான் பண்ணோம் அப்படின்றப்போ, நீ குறுக்க நின்னா உன்னையும் கொல்லுவேன் அவனையும் கொல்லுவேன்றப்போ விகாஸை பற்றி தெரியும் ஏன்ட்டா. உடனே அம்மா வந்து மோதத்தை எடுத்து நானும் டைட்டனாக மாறுவேன் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து ஜெகா வாங்கிட்டாங்க. இவகிட்ட வேலைக்கு ஆகுதுன்னு தெரியும். அப்படியே இருந்தாலும் ஏதோ பக்கத்தில் ஒரு மிருகம் அமைதியாக தூங்கிட்டு இருக்கு. அது எல்லாம் அந்த சிங்கம் அது லைட்டாக அடிபட்டு பார்த்துட்ருக்கு. அது இருந்ததுனால சரி ஓகேன்ட்டு அப்படியே அமுங்கிட்டான். நான் வந்து எடுத்ததும் கொல்லணும்னு சொல்லியே, ஃபஸ்ட்டு பேசுவோம், அப்படியே உனக்கு புரியலன்னா அப்போ கொல்ல வேண்டியது வரும்ல, அதுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மதிப்பிட்டா ஓகேன்ற மாதிரி அப்படியே அதுவும் சும்மா முடிஞ்சிச்சு. ஸோ இவங்க எல்லாம் அந்த துறைமுகத்துக்கு போயிட்டு அந்த ஃப்ளைட்டை அதை எடுத்துகிட்டு, ஏன்னா அவ்வளோ இதுவாக போனவனை தாண்டி போனவனை இது பண்ணோன்னா ஆகாய வழி தான். ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்தாங்க. பட் அதுக்குள்ளே எப்படி இந்த ஃபால்க்கு தெரிஞ்சதுன்றது தெரியல. கரெக்டாக அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணி அவங்களே அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு மொத்தம் அவன் கண்ட்ரோல் எடுத்து வச்சுக்கிறான். எப்படி அந்த பிளான் போச்சு, அதுக்குள்ளே இவன் எப்படி கெஸ் பண்ணானா, இல்லை எதனா லீக் ஆகிடுச்சா எப்படின்றது இவ்வளோ தெரியல. நாள் இங்கே இருந்திருக்காங்க தெரியும்ல, அடுத்தது மிக்காசானா அவள் எப்படி யோசிப்பா, இவங்க அடுத்தது எங்கே வருவாங்கன்னு தெரிஞ்சு ஸோ அதை பிளான் பண்ணியிருக்காங்க. அதான் ஜீனு மிக்காசா இவங்கள இல்லைன்றப்பே அவனுக்கு வந்து அப்பயே பொறி தட்டிச்சு, ஓ எல்லாம் பிளான் நான் அப்பயே மேபி இது கண்டுபிடிச்சிட்டான் போல். இப்போ இங்கேருந்து அங்கே போன டக்குன்னு போனோன்னா அவங்க இந்த வழி தான் எடுப்பாங்கன்றதை கெஸ் பண்ணியிருக்கலாம். வந்து நின்ட்டான். ஆனால் பையன் மாஸ் பண்ணுறாங்கக்கா, வேறு லெவல் பண்ணுறான். இங்கே யார் ஹீரோன்ற மாதிரி இருக்குது. இப்போ ஃபுல்லாக ஃப்ளாக் தான் இங்கே நிற்கிறானே, எல்லா இடத்துக்கும் வந்து முன்னாடி நின்றுட்டு எல்லாத்துலையும் ஹீரோயிசம் அவன் தான் பண்ணிகிட்ருக்கான். அங்கே மொத்தம் இந்த 2 டீமுக்குள்ளேயே வந்து பொறுமை வந்திருக்கு, புரிதல் வந்திருக்கு, 2 பேருக்கு சைடு என்ன தப்பு பண்ணுங்கிறதையும் பேசிக்கிட்டாங்க. ஸோ ஒரு சமாதானத்துக்கு அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல விஷயத்தோடு பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இல்லைன்னா எதுக்கு பண்ணாலும் தெரியல. பட் வந்து உள்ளே அங்கங்கே மறைஞ்சிருந்து எல்லாமே வெளியே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டாங்க, மாற்றி மாற்றி மன்னிப்பு இது பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. இது அந்த மார்லின் கமாண்டர் அவருக்கு இது புரியணும், அவர்கிட்ட மாற்றம் வரணுன்றது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அங்கே மாற்றம் வந்தால் தான் சப்போஸ் இப்போ யாரும் ஸ்டாப் ஆகி நின்னாலுமே இவங்க அதுக்கு அடுத்து இந்த பேச்சுவார்த்தைன்றது வரும். இவங்க சொல்கிற மாதிரி உட்காந்து பேசலாம் அப்படின்னா அவர் அதுக்கு அந்த மனமாற்றம் வரணும். ஓகே இவங்களும் வந்து அமைதியாக தான் போகிறாங்க, நம்மளும் தப்பு பண்ணியிருக்கிறோன்றது வரணும். அப்படி மாற்றம் வந்துச்சுன்னா அது வேறு மாதிரி போகும். பட் பாப்பா எடுக்கணும். உங்கள் இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.